நம்மளை இனவெறியர் என்பார்கள். நாம் பேசுவது ஒரு தேசிய இனத்தின் உரிமை, இறையாண்மை. இந்திய பெருநிலத்தில் மொழி வழியே பல்வேறு தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டது. மாநில உரிமை என்பதில் முதன்மையான உரிமை. எந்த மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது? தமிழ். எந்த இனத்திற்கு? தமிழ் இனத்திற்கு. அப்போது இந்த மாநிலத்தின் உரிமையிலே முதன்மையான உரிமை அந்த மண்ணின் மகன், தமிழ் மகன், மகள் அந்த மண்ணை ஆளுகிற உரிமைதான் மாநில உரிமையிலே மிக மிக முதன்மையான உரிமை. அதனால் என்ன? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. எல்லோரும் வாருங்கள், ஒன்னாக நிற்போம். ஆனால் நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். எல்லோரும் கூடி ஒரு தாய் பிள்ளைகளாக வாழுவோம். ஆனால் நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். ஏன்? என் அன்னைக்கு எத்தனை மகனும் மகளும் வரலாம். அம்மா என்று பாசத்தோடு அழைக்கலாம், அவர்களும் நேசிக்கலாம். அவள் உதிரத்தில் உதித்த இந்த மகனை போல பேரன்பு கொண்டு என் தாயை காதலிக்க, நேசிக்க எவனும் இருக்க முடியாது. என் தாய்க்கு எப்படியோ அப்படித்தான் என் தாய் நிலத்திற்கு. ஏன்? நாங்கள் ஆளும்போது என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் வழிபாடு, என் கடல், என் மலை, என் காடு, என் பிள்ளைகளின் கல்வி, என் தாய் தந்தையருக்கான மருத்துவம், அவர்களுக்கான வேலை, என் நாட்டின் வளர்ச்சி, இந்த கனவு இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற, நேசிக்கிற ஒருவனுக்குத்தான் வரும். ஏன்? வழிதோய்ந்த இனத்தின் பிள்ளைகள். மூவேந்தருக்கு பிறகு தமிழர் தாய் நிலத்தில் முடிசூடாத மக்களின் பிள்ளைகள். பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் விழுந்து விட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள், வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள், கண் முன்னே இனச்சாவை பார்த்த பிள்ளைகள், கண் முன்னே நிலவள களவை பார்த்த பிள்ளைகள், கண் முன்னே என் மொழி சிதைந்து அழிவதை பார்த்த பிள்ளைகள். இதை மீட்க காக்க வழி இல்லையா என்று ஏங்கி துடித்து தவித்து நிற்கும் பிள்ளைகள். உலகத்தில் எவராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில். அதுதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது. அந்த கனவு அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை என்கிற பெருங்கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள். அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான். அப்படி ஒரு கனவை சுமந்து நில்றா. அப்படி ஆற்றல், அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள், உடல் வலிமை பெற்றவர்கள், போர்க்கலையில் சிறந்தவர்கள், கண்ணியமும் நேர்மையும் மிக்கவர்களாக ஒரு புரட்சிகர தலைமுறை உருவாகி வர வேண்டும். ஒரு புத்துலக சிற்பிகளாக என் இனப்பிள்ளைகள் உருவாகி வளர வேண்டும், வர வேண்டும். ஏன்? என் நாட்டின் எதிர்கால நிர்வாகம் அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டவன் நம் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். இது அரிதான செயல்தான், நான் அறிவேன். ஆனாலும் இது சாத்தியமாகும், ஒரு நாள் என் இனப்பிள்ளைகள் சாதிப்பார்கள் என்று கனவு கண்டவன் சத்தியத்தின் மகன் பிரபாகரன். என் தலைவன் எனக்கு சொன்னதை, என் தலைவன் அவன் பிள்ளை எனக்கு சொன்னதை என் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறேன். இதை சாத்தியப்படுத்த வேண்டும். என் தம்பி மணி செந்தில் சொன்னது போல